வணக்கம். பெரும்பாலான தமிழ் திரைப்படங்கள்ல, குறிப்பா 80ஸ் அண்ட் 90ஸ்ல வந்த படங்கள்ல, ஒரு படத்துலயும் 5, 6 பாடல்கள் இருக்கும். அதுல ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சாங், ஒரு குத்துப்பாட்டு, 2 டூயட் சாங்ஸு, ஒரு சென்டிமெண்டல் சாங் இந்த மாரி பலதரப்பட்ட பாடல்கள் இருக்கும். சில டைரக்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ல பாட்ட சொருகுவாங்க. அப்போ மியூசிக் டைரக்டர் கிட்ட இதுதான் படத்தோடைய சிச்சுவேஷன். இதுல இந்த இடத்துல ஒரு பாட்டு வருது போடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு ரகம். இன்னும் சில டைரக்டர்ஸ் அங்கங்க படத்துல எங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு அங்க ஒரு பாட்ட சொருகலாம் அப்படின்னு. அதுவும் குறிப்பா டூயட் சாங்ஸ்னா, இங்க ஒரு பாட்டு, அங்க ஒரு பாட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 டூயட் சாங் வச்சுருவாங்க. இந்த மாரி நெறைய படம் வந்திருக்கு. இது போல மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம 2 டூயட் சாங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, இதுல ஒரு சங்கடமும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. சங்கடம் ஆப்வியஸ்லி ஏன்னா ஒரு டைரக்ஷன் கிடையாது. என்ன வேணாலும் போடுன்னா எங்க ஆரம்பிக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஒரு பிளாங்க் செக் மாரி. எஸ்பெஷலி டூயட் சாங்னா அதுல வந்து ரொமான்ஸ் ஃபேக்டர் இருக்கணும். அண்ட் மெலடி இருக்கணும். இது 2ம் டெஃபினட்டா குடுக்கணுங்கிற போது, ஒரு பிளாங்க் செக் கிடைச்சதுன்னா, மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் ராஜா சார் மாரி ஆட்களுக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா, அவர் பூந்து விளையாட மாட்டாரா? அந்த மாரி நெறைய பாடல்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. அதுல வந்து குறிப்பா நான் இன்னைக்கு பேச விரும்புற பாடல்கள், இளமை காலங்கள் அப்படின்ற படத்துல வந்து 2 டூயட் சாங்ஸ். ஒண்ணு பாட வந்ததோர் கானம், பாவை கண்ணிலோ நாணம். யேசுதாஸ் அவர்களும் சுசீலாம்மாவும் பாடிய பாடல். இன்னொரு பாடல், இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் பாடிய பாடல். 1983ல வந்த படம் இது. மணிவண்ணன் அவர்கள் டைரக்ஷன்ல மோகனன், சசிகலா நடிச்சிருப்பாங்க. ராஜா சார் மியூசிக் டைரக்ஷன்ல 2 பாட்டுக்கும் வரிகள் எழுதியது வைரமுத்து. இந்த 2 பாட்டுலயுமே அப்படியே ரொமான்ஸ குழைச்சு குடுத்திருப்பாரு ராஜா சார். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த பாடல்கள்ல? என்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு? எப்படி 2யும் வேறுபடுத்தி காட்டியிருக்காரு? என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு? இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா. நீங்க தமிழ் திரை இசை ரசிகரா இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. இளமை காலங்கள் படத்துல வந்த 2 டூயட் சாங்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல் பாடல் பாட வந்ததோர் கானம். பாட வந்ததோ கானம், பாவை கண்ணிலோ நாணம். ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல காதல் வயப்பட்ட உடனே வர ஒரு பாடல் இது. இப்பதான் காதல் அரும்பி இருக்குங்கிற போது இருக்கக்கூடிய எல்லா உணர்வும் இந்த பாட்டுல இருக்கும். ஒரு தயக்கம் இருக்கும், நாணம் இருக்கும். வரிகள்லயும் அதை வைரமுத்து சொல்லியிருப்பாரு. பாட வந்ததோர் கானம், பாவை கண்ணிலோர் நாணம்னு. தயக்கம், நாணம், ஒரு அற்புதம், ஆச்சரியம் எல்லாமே கலந்து ஒரு இன்னசென்ஸும் சேர்ந்து இந்த பாடல்ல ரொம்ப அழகா இருக்கும். இத இசையிலையும் ராஜா சார் கொடுத்திருப்பாரு, வரிகளையும் வைரமுத்து அவர்கள் கொடுத்திருப்பாரு. பாடுறதுலயும் சுசீலாமாவும் கேஜே யேசுதாஸ் அவர்களும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டோடைய பிகினிங்கே வந்து ஒரு ஹம்மிங் டென்டேட்டிவா தான் ஆரம்பிக்கும். லா 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 லலலலா லலலா லலலா. ஸோ ஹீரோயின் அப்படியே ஒரு தயக்கத்தோட ஒரு வெக்கத்தோட பாட ஆரம்பிக்கிறா. அப்புறம் கோரஸ் வந்து கோரஸ் வந்து ஜாயின் ஆகும் அந்த இடத்துல. இந்த பிகினிங்கே நமக்கு வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு தயக்கம் பிளஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு வண்டர்மெண்ட் அண்ட் இது ஆச்சரியம் கலந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட அந்த ரஷ் எல்லாமே இந்த முதல் 2 இதுலயே நமக்கு கிடைச்சிரும். சுசீலாம்மா குரல்ல அந்த இன்னசென்ஸ் அண்ட் அடக்கம் அது நேச்சுரலாவே அவங்களுக்கு உண்டு. ஸோ இந்த பாட்டு அந்த முதல் காதல்ல அந்த பெண் பாடுறாங்கிற போது ஒரு தயக்கத்தோட, ஒரு அழகோட, நாணத்தோட எல்லாமே அவங்க குரல்ல இந்த பாடல நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்லூட்ல ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் கோரஸ் தான் டாமினேட் பண்ணும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரஷ் ஆஃப் லவ் அதோடைய அந்த ஆச்சரியத்தை, அந்த அதிசயத்தை வந்து இசையில இங்க குடுத்திருப்பார் ராஜா சார். லா 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 டரரரர டரரர. சரணத்திலோட ஸ்டார்டிங்ல தான் யேசுதாஸ் சார் வந்து ஜாயின் பண்ணுவாரு. பா வாட் எ ஜாயின். ராஜமாலை தோள் சேரும், நாணம் என்னும் தேனூரும். யேசுதாஸ் அவர்கள் குரல்ல ஒரு அடக்கமான கம்பீரம் எப்பவுமே உண்டு. அவர் என்ன பாடினாலுமே அந்த கம்பீரம் அந்த அவர் தொனியில உண்டு. பாரிட்டோன்னு சொல்லுவாங்க. டீப் ரிச் வாய்ஸ் அவரோடது. ஸோ அது அவர் வந்து பாடும்போது ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட எதிர்பார்க்கிற 8 குணங்கள பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எஸ்பிபி சார் எப்படிலாம் அத காமிச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து அந்த ஆண் வந்து டிபெண்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெண் எதிர்பார்க்கிறா. இவருடைய குரல்ல அது உண்டு. இவர் வந்து அந்த பாட ஆரம்பிச்ச உடனே இவன் ஒரு சாலிடான ஆளு நம்மள பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு 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 பக்குவம் நிறைந்த ஒரு குரல் அவரோடது. அவரோட கம்பீரமான குரலும், சுசீலாம்மாவோட இந்த இன்னசென்ஸும் இது 2ம் அந்த சேர்ற இடம். அவரு
கண்ணில் குளிர்காலம், நெஞ்சில் வெயில் காலம் அப்படின்னு அவர் முடிக்கிறதுக்கும் அன்பேன்னு அவங்க வந்து சேருவாங்க. அந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. பாட வந்தது ஒரு கானம் காதலுடைய ஆரம்ப கட்டத்துல வர ஒரு பாடல். ரொம்ப அந்த அந்த பெண்ணுடைய இன்னசென்ஸும் ஆணுடைய அந்த கம்பீரமும் அது ரெண்டும் எப்படி ஒண்ணா சேருது, எப்படி அவங்களுக்குள்ள காதல் உருவாகுதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உணர்த்துற ஒரு பாடல். இதே அந்த இன்னொரு பாடல் இசை மேடையில் இது வந்து காதல் வலுவடைந்து விட்டது. அந்த ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க வித் ஈச் அதர். இந்த முதல்ல இருந்த அந்த டென்டேட்டிவ்னஸ்லாம் இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய காதல் டெப்த் வருது. ரொமான்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அ காதல், காமம் 2ம் கலந்து வருது. அந்த டைப்ல வர ஒரு பாடல் தான் இந்த இசை மேடையில். ஆரம்பத்திலே ஹம்மிங் ஜானகி அம்மா ஒரு கிறக்கமான ஒரு குரல்ல ஆரம்பிப்பாங்க. காதல் மயக்கத்துல அந்த பெண் இருக்காங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். ஒரு கிசுகிசுப்பான ஹஸ்கி வாய்ஸ்ல பாடுவாங்க. அப்போ வந்து இந்த பாடல்லையுமே ஸ்டார்ட்டிங்ல ஹம்மிங் அந்த லேடி குரல்ல, அதுக்கப்புறம் கோரஸ் வந்து ஹார்மோனியா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பாட்டுக்குமே இந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் அமைப்பு குடுத்திருக்காரு. டியூன் சொல்லல. அந்த அமைப்பு. அந்த பெண்ணுடைய ஹம்மிங், கோரஸ் வந்து ஜாயின் ஆகுது. இதே தான் இந்த 2 பாட்டுக்குமே இந்த அமைப்பு. ஸோ இதுல ஆனா அமைப்பு ஒண்ணா இருந்தாலும் டோட்டலா டிஃபரெண்ட் ஃபீலிங். ஸோ இந்த ஓப்பனிங் ஹம்மிங் முடிஞ்சு கோரஸ் வந்து ஹார்மோனியா வந்து ஜாயின் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் தர 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 தரன்னு எடுத்துட்டு போய், அப்புறம் திருப்பி இறக்கி கொண்டு வந்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் பல்லவியில முதல் வரியில இணைக்கிற இடத்துல இந்த வாவா கிட்டார் யூஸ் பண்ணிருப்பாரு ராஜா சார். இந்த ஏர்லி 80ஸ்ல இந்த டிஸ்கோ ஃபீல் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பெடல் வச்சு வாசிக்கிறது இந்த கிட்டார். அதுதான் இந்த ஒரு மாதிரி குவாங் குவாங் குவாங்ன்னு அந்த சவுண்ட் வரும். இந்த பாட வந்தது ஒரு கானம் பாட்டுலயும் அதே மாதிரி அந்த இணைக்கிற இடத்துல இதே மாதிரி ஒரு சவுண்டு தான் அந்த இடத்துலயும் கொடுத்திருப்பாரு. இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம் நெருக்கம் அது வந்து இந்த பாடல் அழகா சொல்லியிருக்காரு. சரி, இதுதான் நான் முதல்ல சொன்னேன். காதல் இன்னும் நல்ல நெருங்கி போச்சு. ஹீரோயினும் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி விட்டது. ஸோ அத வரிகள்லயும் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுலயும் இந்த பல்லவியில வந்து ஃபுல்லா ஃபீமேல் டாமினேஷன் தான். அந்த பாட்டுல இருந்த மாதிரியே தான். ஒரே ஒரு லைன் மாத்திரம் ஆனா இதுல எஸ்பிபி சார் ஒரு ஹம்மிங் ஒண்டி வரும் பண்ணுவாரு. ஆஹாஹா, ஆஹாஹா. அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இடத்துல அவர் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க பாடி முடிச்ச அப்புறம் திருப்பியும் இதுலயும் இன்டர்லூட்ல ஹம்மிங் அண்ட் கோரஸ் தான். அந்த ஃபுல்லாவே ஹார்மனி இந்த பாட்டுலயும் எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிருக்காரு. சரணத்துல எஸ்பிபி சார் வந்து தொடங்குவாரு. முத்தம் தரும் ஈரம் அவருமே ரொம்ப வந்து ஒரு ஹஸ்கியா ரொம்ப ஒரு கிசுகிசுப்பா தான் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. அவரோட யூஸ்வலா ஒரு டாமினேட்டிங் வாய்ஸ்ல இந்த பாடல் பாடியிருக்க மாட்டாரு. அவங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த மயக்கத்துல கிறக்கத்துல பாடுறாங்களோ இவரும் அதே மாதிரி ஒரு போதையில பாடுற மாதிரி தான் ஒரு கிறங்கி போய் பாடுற மாதிரி தான் இந்த பாடல் அவரும் பாடியிருப்பாரு. இந்த பாட்டோடைய ஹைலைட்டே இந்த செகண்ட் இன்ட்ரூட் தான். ரொம்ப அழகா அந்த பப்பா பப்பா அது வந்து 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. ஜானகி அம்மாவும் எஸ்பிபி சாரும். இல்ல ஜானகி அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் இந்த டைம் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த முதல்ல இந்த தயக்கம்லாம் விலை கொஞ்சம் போல்டா பாடியிருப்பாங்க. அதான் அவர் வந்து அப்படியே கிறங்குவாரு. என்ன எஸ்பிபி சார் கேட்கணுமா? அவ்வளவு குழைச்சிருப்பாரு இந்த இடத்துல. இந்த பாடல்ல நிறைய நீங்க கிட்டாரோடைய ஒரு பவரையும் பார்க்கலாம். இந்த வாவா கிட்டாரா இருக்கட்டும், பேஸ் கிட்டார் ஃபுல்லாவே ஒரு பீட் மாதிரி கூடவே பயணிக்கும். ஸோ ரொம்ப அழகான இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரொம்ப அழகான இசைக்கோர்வை இந்த பாட்டுல பார்க்கலாம். ஸோ 2 பாட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் குடுக்குற பாடல். முதல் பாடல் ஒரு தயக்கம், நாணம் அதெல்லாம் இருக்கிற பாடல்னா, 2வது பாடல் கிறக்கம், ஏக்கம் இதெல்லாம் கலக்கிற மாதிரி ஒரு பாடல். பாட வந்தது ஒரு கானம் வந்து சந்திரகவுன்ஸ் அப்படிங்கிற ராகத்தின் அடிப்படையில் போட்ட பாடல். இசை மேடையில் வந்து தர்பாரி கானடா உடைய ஒரு சாயல் இருக்கிற பாடல். ஆனா இந்த 2 பாட்டுமே வந்து ஓவர்லி கிளாசிக்கலா நமக்கு ஃபீலிங்கே இருக்காது. அந்த ராகத்தோட சாயல்கள் இருந்தாலும் ரொம்பவே வந்து ஒரு மாடர்னா தான் இருக்கும். ரொம்ப இந்த கிளாசிக்கல் தொனி நமக்கு கிடைக்காது அவ்வளவா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ் ஹேண்ட்லிங் ஆஃப் த ராகம் 2 பாட்டுலயுமே பண்ணியிருப்பாரு ராஜா சார். இந்த 2 பாட்டையும் இந்த அளவுக்கு அழகா அவர் இசையை போட்டிருக்காரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு நமக்கு கேட்டா அது ஒரு அந்த ரொமான்ஸ் ஃபீலிங் நம்மளை தொத்திக்கும். அந்த மாதிரியான பாடல்கள். அன்பார்ச்சுனேட்லி இந்த 2 பாட்டுக்குமே பிக்சரைசேஷன்ல ஜஸ்டிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா 2, 3 ஃபேக்டர்ஸ் முதல்ல வந்து நடிச்சவங்க மோகன் நல்லா நடிச்சிருப்பாரு. அவருக்கு சொல்லியே தரவானா அவர் அவருடைய பாட்டை அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த ஹீரோயின் சசிகலா
வெற்றிவேலா கமலரும் நடிச்சாங்களே, மாறுகோ மாறுகோ மாறுகை, அந்த பாட்டுல வந்து அதே சசிகலா தான். இதுதான் அவங்களுக்கு முதல் படம். இந்த முதல் படம் நல்லா தெரியும். ரொம்பவே பயந்து போய் அப்படியே கொஞ்சம் நாணிக்கிட்டு கோணிக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு கேமராவை பார்த்தும் நடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குள்ள சுத்தமா கெமிஸ்ட்ரியே இருக்காது. நினைவெல்லாம் நித்யால எப்படி கார்த்திக் அண்ட் ஜிஜி பேர் ரொம்ப பாவமா கெமிஸ்ட்ரியே இல்லாம ஆளுக்கு ஒரு திக்குல ஆடிட்டு இருந்தாங்களோ, கிட்டத்தட்ட அதே ஒரு ஒரு நிலைமை தான் இந்த பாட்டுலயும். அதுவும் காட்சி அமைத்த விதங்களும் வந்து ஒன்றும் ஓஹோன்னு இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து கதையே வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அதனால அதுவே போறோம்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. சும்மா ஒரு தேயிலை தேட்டத்து நடுவில் 2 பேரையும் வளர்த்து விட்டுருப்பாரு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாடல்ல 2 பாட்டுலயும் பிக்சரைசேஷன்ல ஒரு வித்தியாசமும் இருக்காது. நீங்க மியூட் பண்ணிட்டு பாருங்க, இந்த 2 பாட்டுல எந்த பாட்டு இதுன்னு உங்களால சொல்ல கூட முடியாது. ஒரே மாதிரி இருக்கும். ஒண்ணுத்துல வந்து ஏதோ ஃப்ரிஸ்பியா பறந்து வரும், இன்னொன்னுத்துல கொடையா பறக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரி காட்சி அமைப்பு தான் 2 பாட்டுக்கும். இது நடுவுல ஒரு பாடல்ல ஒரு நீச்சல் உடை காட்சி வேற. அவங்க வந்து இஷ்டப்படாம நடிச்சாங்களோ என்னமோ, பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு. சோ இந்த பாட்டு போடுறதுக்கு ராஜா சார் மெனக்கெட்ட அளவுக்கு இந்த காட்சி அமைப்புல மெனக்கடலை. ஏதோ அவர் பாட்டு இருக்கு, அது போறோம், எதுக்கு இதுக்கெல்லாம் மெனக்கடணும்? இருந்தா 2 பேரும் ஏதோ விதவிதமா காஸ்டியூம் போட்டு தேயிலை தோட்டத்துல நடக்க விட்டுடு, ஒரு அங்க இங்க 2 டான்ஸ் ஸ்டெப் போட்டா போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த பாடலுடைய பிக்சரைசேஷன் இருக்கும். அறிமுக ஹீரோயின் சொல்லல போல இருக்கு ராஜா சாருக்கு. அவர் வந்து அழகா பல்லவியில 2 பாட்டுலயுமே வந்து ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்போஸ் பண்ணிட்டாரு, பாட வச்சுட்டாரு. பட் நடிக்கிற பெண்ணுக்கு அதுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டம். 80ஸ்ல பாலு மகேந்திரா அல்லது மகேந்திரன் இவங்க தான் வந்து இந்த மாதிரி அழகா பாடல் காட்சிகள்லாம் படமாக்கிட்டு இருந்தாங்க ஏர்லி 80ஸ்ல. அவங்க யாராவது இந்த பாடல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா நமக்கு ஒரு இன்னும் பெட்டர் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்குமோ என்னமோ. பட் இந்த 2 பாட்டுலயுமே வந்து இந்த படமாக்கப்பட்ட விதம் தான் ஒரு பெரிய லெட்டம். மற்றபடி பாடல் 2ம் என்னைக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ இளமையா, இளமை காலங்கள்னு படம் தலைப்புக்கு பொருத்தமா இளமையோட அந்த ரொமான்ஸ் ஃபேக்டரோட அவ்வளோ மெலோடியஸா ஒரு கர்நாடிக் பேஸ் இருந்தாலும் ரொம்ப மாடர்னா, ரொம்ப வெஸ்டர்னா 2 பாடல்களும் நமக்கு இன்னைக்கும் ஒலிச்சிட்டு இருக்கு. இந்த 2 பாடலையும் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து ஒரு ஷையான ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி சாங்கா இருந்ததுல ஒரு செட் ஆஃப் வாய்ஸும், இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு சென்சுவல் பாடல்ல இன்னொரு செட் ஆஃப் வாய்ஸஸும் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரி வேற என்ன படங்கள்ல என்னென்ன பாடல்கள்ல இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஜோடி குரல்கள் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye. தமிழ் திரை இசை சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நாஸ்டால்ஜியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.